அன்பான யூடியூப் சேனலை எங்கள் யூடியூப் சேனலை ஆதரிக்கும் வைரப்பார்வை யூடியூப் சேனலை ஆதரிக்கும் எங்கள் ரசிக பெருமக்களே, என்னை வாழ வைக்கக்கூடிய யூடியூப் சப்ஸ்கிரைபர்களே, உங்களுக்கு எல்லாம் என் முதல்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம வைரப்பார்வை மூலிமா என்ன இதுன்னா, இது இருட்டு உலகம் பார்ட் 7. நான் இந்த இருட்டு உலகத்தை முதல்ல ஒரு என்னோடய மனக்குமரலை தான் ரொம்ப இதுவாக சொல்லி உங்களுக்கு போட்டேன். ஒரு வீடியோவாக, ஒரு காணொலியாகவும், அதான் ஆக்சுவலாக இது வீடியோ தான். இருட்டில் இது பண்ணுறதுனால இது ஒரு காணொலியாக, அதாவது இது வாய்ஸ் மட்டும் வர மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அது ஆதரவு கொடுத்த என்னோடய வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா, அதுக்கே 2.6K வந்திருக்காங்க. அதுக்கு நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கெலாம் யாரும் ஆதரவு கொடுக்கல. ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு இருட்டு உலகன்றதை ரொம்ப இதுவாக கேராக பார்த்து ரொம்ப இவ்வளோ வியப்படைஞ்சேன் நான். அதனால் திருப்பி இந்த இருட்டு உலகன்ற ஒரு இதுவை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த இதுவை, அதாவது நீங்கள்லாம் நல்லது பண்ணுறோம், நம்ம தான் நல்லவங்க, எல்லாருக்குமே மனசில் ஒருத்தவங்க கெட்டவங்களாக தான் தெரிவாங்க. அதை முதல்ல நல்லா நீங்கள் திங்க் பண்ணிங்க. யாரும் இவங்க தான் நல்லவங்க, இவங்க தான் உத்தமங்க, இவங்கள மாதிரி யாரும் இந்த உலகத்தில் இதுவாக ஒரு நல்லவங்களாக இருந்ததில்லைண்ணா. ஒருத்தவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களுக்கு அவங்க ரொம்ப கேவலமான கெட்டவங்களாக தெரிவாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது. ஒருத்தவங்க நல்லது செய்யலாம், ஒருத்தவங்களுக்கு கெட்டது செய்யலாம். இதுதான் உலகத்தின் நீதி. நீங்கள் திருப்திப்படுத்த நினச்சா கடவுளை கூட நீங்கள் திருப்திப்பட முடியாது. அதாவது நான் கடவுள்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, கடவுள்னா வானத்தில் இருக்கிறாரு, பூமியில் இருக்கார், இந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. கடவுள்னா கடவுள் நம்மளுக்குள்ளே இருக்கிறவர் தான் கடவுள். கடந்து போகிறோம் பார்த்தீங்களா, எத்தனையோ பேரை பார்ப்போம். நிறைய பேர் பிச்சை எடுப்பாங்க, நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க, முதியோர் இருப்பாங்க, இளைஞர்கள் இருப்பாங்க, நடுத்தர வயது இருப்பாங்க, ரொம்ப வயோதிகள் இருப்பாங்க. அவங்களெலாம் நம்ம கடந்து தான் போகிறோம். ஆனால் நீங்கள் கடந்து போகும்போது அவங்க பார்ப்பாங்க, பா இவன் காரில் போகிறான்பா, இவன் ரொம்ப வசதியானவன்பா அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் இறங்கி போய்ட்டு அவங்ககிட்ட ஒரு காயோ கறியோ இல்லை ஒரு பழமோ இல்லை ஒரு வெள்ளரிக்காவோ தக்காளியோ ஏதோ வியாபாரம் பண்ணுறவங்ககிட்ட போய்ட்டு அவங்க அதை வாங்கிறதுக்கு ஒரு ட்ராவலிங் பண்ணி தான் போய்ட்டு ஒரு ஆட்டோக்கோ இல்லை ஒரு இதுக்கோ செலவு பண்ணி தான் அவங்க அந்த பொருளை வாங்கிட்டு அவங்க உங்கள் ஏரியாவில் விற்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பழமுதிர்ச்சோலை, மோர் சூப்பர் மார்க்கெட், ரிலையன்ஸ், அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு பழத்தை வாங்குறீங்க, ஒரு காயை வாங்குறீங்க, ஒரு கீரையை வாங்குறீங்க, கனியை இதுவோ வாங்குறீங்க, ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க. ஆனால் அந்த பொருளை வாங்கினீங்கன்னா 1 கிராம் இருந்தால் கூட அந்த கார்ப்பரேட் கம்பெனி அந்த 1 கிராமுக்கான 1 பைசாவை சேர்ப்பான். ஆனால் இதே இந்த தெருவில் சேல்ஸ் பண்ணுறாங்கள, விற்கிறாங்கள, இந்த முதியோருங்க, இந்த இல்லாதப்பட்டவங்க, என்ன உள்பட சொல்கிறேங்க, ஆட்டோக்காரங்க, இவங்கெல்லாம்
நீங்கள் நினைப்பீங்க ஆட்டோக்காரன்லாம் ரொம்ப திமிரு பிடிச்சவன், அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான்னு. நீங்கள் ஆட்டோ வந்து இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் போகிறீங்க, வரீங்க. அது வேறு விஷயம். அது உங்களுக்கு பணம் மிச்சமாகுதுன்றதுனால நீங்கள் போகிறீங்க, வரீங்க. உங்களுக்கு நல்ல விஷயந்தாங்க. ஆனா, ஆட்டோக்காரனோட மனநிலை உங்களுக்கு தெரியாது. ஆட்டோக்காரன் இல்லைங்க, ஒரு விவசாயி, ஒரு தெருவில் வியாபாரம் பண்ணுறவங்க, ஒரு சின்ன சின்ன வியாபாரிங்கலாம் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். ரொம்ப அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க, ஓ! அந்த இப்போ கார்ப்பரேட் கம்பெனியில் போனா, சரி ஒரு 1 கிலோ தக்காளி வந்து ரூ. 10 குடுக்குறான். இந்த ரோட்ல வாங்குனா வந்து ரூ. 5ன்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, நீங்க அந்த ரூ. 5 ஒரு கிலோ தக்காளி வாங்குறீங்கன்னா, அவங்க கண்டிப்பா 1 தக்காளி, 2 தக்காளி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்க. ஒரு தக்காளி வாங்குறீங்க, 1 கிலோ தக்காளி வாங்குறேன். ஏம்மா என்னப்பா இது? என்னப்பா 2 போடுப்பான்னா போடுவாங்க. ஆனா, கார்ப்பரேட் கம்பெனில இந்த 2 தக்காளி நீங்க எக்ஸ்ட்ரா கேட்டு பாருங்க. அதுக்கும் சேர்த்து தான் காசு போடுவான். அப்போ வந்து தானி, தீனி எல்லாம் சரியா போயிடும். அதனால தாங்க இந்த ஏழைங்கள பார்த்து நம்ப ஒரு பேரம் பேசுவோம். என்ன பேரம் பேசுவோம்னா, "ஆ ரூ. 10 தக்காளி ரூ. 8 குடு" அப்படின்னுவோம். "என்ன ரூ. 8 குடுன்றீங்க? ஏம்மா என்னம்மா அடகுமே ரூ. 8 தாம்மா. நான் வந்து ரூ. 2 போயிட்டு வர்றது, இங்கே வந்து செலவுக்கு, இந்த ஆட்டோ செலவு, இந்த வண்டி நம்ப மார்க்கெட்லேருந்து ஒருத்தன் கூலி மூட்டை தூக்கின்னு வரோம். அவருக்கு ஒரு அமௌண்ட்டு குடுக்கணும். அதெல்லாம் சேர்த்தாம்மா ரூ. 2 விற்கிறோம்" அப்படின்னுவோம். ஆனா கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் அப்படி கிடையாதுங்க. அந்த கூலி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டான். இந்த தக்காளி, இந்த உருளைக்கிழங்கு, இந்த கத்திரிக்காய், தேங்காய் இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு கேட்பான். அவன் மொத்த வியாபாரி ஒரு ரேட்டு சொல்லுவான். யோவ்! இந்தா இதுதான் என்னோட ரேட்டு. நான் வந்து ஒரு 10 டன்னு வாங்குறேன். அப்படின்னும்போது உங்களுக்கு எல்லாமே அவன் இலவசமாக செய்வான். மூட்டை தூக்குறதுலேருந்து, மூட்டை தூக்கின்னு போய் போடுறதுலேருந்து எல்லாமே இலவசமாக பண்ணுவான். ஆனால் அவன் வந்து மூட்டை தூக்குறவங்களுக்கு ஒரு மூட்டைக்கு ரூ. 5 ரூ. 10ன்னு ஒரு கூலி ஃபிக்ஸ் பண்ணுவான். அதனால் அவங்களுக்கு வந்து அது இதில் வச்சு அது ஒரு மொத்தமாக ஒரு வியாபாரம் ஆகுது. அதான் இந்த அன்னாடம் காய்ச்சிங்க, இந்த பழம் விற்கிறவங்க, விவசாயிங்க இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ரோட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதுக்கான இது போய்ட்டு வாங்கும்போது அவனுக்கு கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுக்கு ரூ. 8 கொடுப்பான். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 12ன்னுவான். ஏன்னா நீங்கள் வாங்குறது வந்து அவன் வந்து டன் கணக்கில் வாங்கினாலும் அவனுக்கு வந்து ஒரு மார்ஜின் வச்சு இதுதான் அவனுக்கு லாபம் அப்படின்னு ஒரு இது பண்ணி, அதாவது பணக்காரனுக்கு மட்டும்தாங்க அந்த சலுகை இருக்குது. ஏழைங்க நீங்கள் ஒரு 10 கிலோ வாங்குனீங்கன்னா, அட என்னடா 10 கிலோ வாங்குறாங்க, அவன் 10 டன்னு 20 டன்னு வாங்குறான், அவனுக்கு தான் கம்மியாக கொடுக்கணும், உங்களுக்கு கம்மியாக கொடுக்கணுன்னு எந்த வியாபாரியும் நினைக்க மாட்டான், எந்த புரோக்கரும் நினைக்க மாட்டான். அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுவான், ரூ. 10ன்றத ரூ. 12ன்னு விற்பான். அப்போ நீங்கள் ஒரு ரூ. 3 எக்ஸ்ட்ரா வச்சு அதை நீங்கள் வந்து ஏற்றுற கூலி, இறக்குற கூலி, இந்த இதெல்லாம் வச்சு உங்களுக்கு நீங்கள் எடுத்துன்னு வந்து ஒரு கஷ்டப்படுறீங்க, அதுக்கு ஒரு ரூ. 1 விற்பீங்க. அந்த மாதிரி வச்சு வியாபாரம் பண்ணுறவங்கள நீங்கள் ஒன்று பேரம் பேசி ரூ. 8ன்னுவீங்க. அவன் ஒரு ரூ. 5ன்னு ஒரு ரூ. 1 கிடைக்கும் அப்படின்னு தான் நினைப்பான். ஆனால் நீங்கள் ரூ. 8 நீங்கள் இப்போ ஜியோலலாம் வந்து ரேட்டு ஏற்றுனாங்களே, இந்த ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இவங்கெல்லாம் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? ஏன்டா ரேட்டு ஏற்றுறீங்க? காற்றாலையில் தானே வருது. இதை பற்றி அதான் எந்த மக்களாக சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? பிஎஸ்என்எல்லுக்கு போயிட்டீங்க. பிஎஸ்என்எல்லில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது, அதில் வந்து பாதி கஸ்டமர் இப்படி வந்துட்டாங்க. ஆனால் இப்போ ஏர்டெல்லு, ஜியோ, வோடாஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு கொடையை வச்சு நின்று இருக்கிறான். எதுக்கு நின்று இருக்கான்? உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு நின்றுக்கிறான்னு நினச்சிங்களா? உங்களெல்லாம் கவுக்கிறதுக்கு நின்றுக்கிறான். நீங்கள் தேடி போய் பிஎஸ்என்எல்லில் சேர்ந்தனா, நீங்கள் பிஎஸ்என்எல்
கஸ்டமராக நீங்கள் ஆகணுன்னா அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு தான் நீங்கள் போய் ஆகிற நிலைமையில் இருக்குது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அப்படி தான் இருக்குது. உங்களை எவ்வளோ அடைய முடியுமோ அவ்வளோ அலைய விடுவாங்க. நீங்கள் அலைஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு எல்லாமே கூடி வர நேரத்தில் இல்லைப்பா செட் ஆகுதுப்பா, நீ அந்த இடத்துக்கு தான்ப்பா போகணும், அதாவது நீ எங்கே இருந்தியோ அங்கே தான் போகணும், நீ கவர்மெண்ட் சலுகை உனக்கு கிடைக்காது, அந்தமாரி தான் நிலமை. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பொருளை வந்து ஒரு ஏழைக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நியாயமான விலை, நியாயமான சலுகை, நியாயமான இது கிடைக்கும். ஆனால் இதே கார்ப்பரேட் கம்பெனி பெரிய லெவலில் இருக்கிறவங்ககிட்ட போயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் வாங்குகிற 1 கிலோ தக்காளி 100 ரூபான்னுவாங்க. ஏன்னா விவசாய நிலத்தெல்லாம் வந்து அவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளை அந்த விவசாயிங்களை கூலியாக வச்சு ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. என்ன வியாபாரம் பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் ஒரு நிலம் வச்சுருக்கிறேன், நான் தான் அதுக்கு ஓனரு. நான் ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்கிறேன். 5 ஏக்கரில் வந்து ஒரு 1,00,000 ரூபா நான் செலவு பண்ணிவிட்டு, எனக்கு இந்த விவசாயம் பற்றிலாம் தெரியாதுங்க, நீங்கள் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஆட்டோ டிரைவர். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆட்டோ வச்சு தான் நான் வந்து இந்த கான்செப்டே போடுறேன். அதனால் ஒரு நிலம் வச்சுருக்கிற எனக்கு வந்து ஒரு நாற்று நடுறது, தண்ணி பாய்ச்சறது, உரம், நெல், அதுக்கு விதை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கங்க. ஆனால் நான் 1,00,000 ரூபா செலவு பண்ணி இது பண்ணி அறுவடை பண்ணும்போது ஒரு 1,00,000 ரூபா செலவு ஆகுது. 1,00,000 ரூபா போட்டால் 1,00,000 ரூபா நம்மளுக்கு ஒரு லாபம் வரணும். பாதிக்கு பாதி வரக்கூடாதா? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு இது பண்ணுறீங்கன்னா, ஒரு 100% இல்லை ஒரு 50% லாபம் வைப்பீங்களா, வைக்க மாட்டிங்களா? கண்டிப்பாக நீங்கள் அது இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆனால் விவசாயிங்களும் சரி, இந்த ஆட்டோ ஓட்டுநரும் சரி, நிறைய பேர் வந்து இப்போ ரொம்ப வந்து கஷ்டமான நிலைமையில் போயிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய பெரிய முதலாளிங்க கையில் போய் பணம் இருக்கிறவங்க வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் போனாங்க. இப்போது நான் ஆட்டோ ஓட்டும்போது இப்போ 2013 புது வண்டி போட்டேன். நான் போடும்போது வந்து மீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு 12 ரூபா, இதுக்கு வந்து 25 ரூபா, மினிமம் 25 ரூபான்னு கொடுத்தாங்க. அப்போ வந்து எஃப்சி பீஸ் பார்த்திங்கன்னா என்னோடய இதுக்கு வந்துட்டேங்க. நான் வந்து விவசாயம் இதுக்கெலாம் போகல. ஏன்னா விவசாயிங்க படுற கஷ்டமும் சாப்பாடில் நம்ம இப்போ நினைக்கிறோம் 50 ரூபா 60 ரூபா 70 ரூபாய் கொடுத்து சாப்பாடு அரிசி வாங்குகிறோம், சாப்பிட்றோன்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், விவசாயிங்கள்லாம் வந்து அவங்க நிலத்தை வந்து கார்ப்பரேட் கையில் போன பிறகு 1 கிலோ அரிசி 1000 ரூபா இருக்கும், 2000 ரூபா இருக்கும், 10,000 ரூபா இருக்கும், 15,000 ரூபா இருக்கும், 1,00,000 ரூபா இருக்கும். ஆனால் தங்கம், இப்போ தங்கன்றீங்க, தங்கம்லாம் அப்புறம் தொங்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு டெலிஃபோனு வந்து கண்டுபிடிச்சார் கிரகாம்பல். டெலிஃபோனை கண்டுபிடிச்சவர், லைட்டை கண்டுபிடிச்சவர் இவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்து ஒரு இது கண்டுபிடிச்சாங்க. அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு இது பண்ணி அவங்க தான் வந்து இந்த நாட்டில் வந்து வாழணும் அப்படின்னா சத்தியமாக அவங்க கண்டுபிடிச்சதை வச்சா இந்த அளவுக்கு இதெல்லாம் ரேட்லாம் ஏறி இருக்காது. அவங்களுக்கு தெரியும் இதுக்கு இவ்வளோதான். ஆனால் எவனோ ஒருத்தன் வருவான், எவனோ ஒருத்தன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான், அவன் பண்ணி இந்த பணத்தெல்லாம் அவன் கொள்ளையாக அடிச்சுன்னு போகிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரோட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேரம் பேசுகிறோம், ஆட்டோக்காரங்கிட்ட பேரம் பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போ நான் எதுக்கு இந்த கான்செப்ட் சொன்னேன்னா,
ஒரு 2013ல் சொன்ன மாரி கிலோமீட்டருக்கு ரூ. 12 மினிமம் ரூ. 25 போட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப வண்டி நல்லா ஓடிச்சு. அந்த அப்போதைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டை ரொம்ப பாராட்டினாங்க. அவங்க என்ன கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க இது. ஆனால் மீட்ரு போட்டு ஓட்டுறது தான் நியாயமான ஒரு இது. அதை வந்து இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் வந்து கடைப்பிடிக்கல. ஆட்டோக்காரங்க மட்டும் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன்னா எப்படி சாத்தியமாகும்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு அப்போ வந்து ரூ. 350 எஃப்சிபிசி, ரூ. 2300 ரூ. 2500 ரூ. 3000க்குள்ளே தான் வந்து இன்சூரன்ஸு. அப்போல்லாம் க்ரீன் டேக்ஸு அதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான் நார்மலாக இருந்தது. புது வண்டிக்கெலாம் கிடையாது. இப்போ தான் க்ரீன் டேக்ஸ் ரூ. 300 ரூ. 400 போடுறாங்க. அதுக்கப்புறம் டயர் விலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ரூ. 600 ரூ. 700க்குள்ளே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இது கீரு ஒயரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 160 இருந்தது நான் வாங்கும்போது. இப்போ வந்து ரூ. 310 ரூ. 320 எல்லாம் டபுள் ஆகிடுச்சுங்க. எல்லாம் டபுள் ஆகிடுச்சு. பெயிண்ட்டு விலை வந்து அப்போ வந்து ரூ. 1800 போனோம். இப்போ வந்து ரூ. 4800 ரூ. 5000, மிஞ்சி போனால் 6000 கொடுத்தா தாங்க நல்ல பெயிண்ட்டாக அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது. பெயிண்ட்டு விலை எல்லாம் விலையும் ஏறி போச்சு. 2013ல் போட்ட மீட்ரு விலை மட்டும் அது ஆட்டோக்காரங்களுக்கு அந்த மீட்டர், அது ஆட்டோக்காரங்க அந்த மீட்டர்லாம் வந்து கடைப்பிடிக்கிறதில்ல, அது போகிறதில்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து கார்ப்பரேட் கம்பெனி ஓலா, ஊபர், ரபிடோ, அடுத்தது வந்து இந்த நம்ம யாத்திரை, இப்போ ஒரு ஓடோ உடோ அப்படின்னு ஒரு இதெல்லாம் வருது. இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவனுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த நாய்ங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஆளை வச்சு இந்த மாதிரி ஒரு சலுகையில் மக்களுக்கு ஒரு நியாயமான கட்டணத்தை தீர்மானிக்க முடியுமா? நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் மக்களே. கண்டிப்பாக முடியாது. ஏழைக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அது ஏழைக்கும் ஒரு வாங்குறதுக்கான ஒரு பொருளாக இருக்கும். 100ல் ஒரு 10 பேர் வந்து கெட்டவங்களாக இருக்கலாம், 90 பேர் நல்லவங்க தானே. அந்த 10 பேர் கெட்டவங்கன்ற அதாவது ஒரு ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றிட்டு ஒரு சொட்டு விஷம் ஊற்றினா கூட அந்த விஷத்தை வந்து பால் ஃபுல்லாகவே விஷமாகுதுல்ல, அந்தமாரி தான் எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு துளி கெட்டவங்க இருக்கிறதுனால இந்த ஆட்டோக்காரங்கள்லாம் அவ்வளோ கெட்ட பேர், அவ்வளோ பிரச்சனை மக்களும் வந்து ஆனால் இப்போ வந்து மக்கள் வந்து நினைக்கிறாங்க என்னன்னா, ஒரு ஒரு மூதாட்டி வந்து இப்போ மூதாட்டி ரொம்ப இதுவங்களாம் வந்து அந்த ப்ராப்ளம் ஆகிட்டாங்க. ரொம்ப ஓலா ஊபர்லாம் அவங்க வயசானவங்க வந்து போட்டு நின்று இருக்கிறாங்க. அன்றைக்கி பார்க்குறேன் இந்த கோயிலாண்ட நின்று இருந்தாங்க. ரொம்ப நேரம் நின்று பார்த்தாங்க. அந்த ஆட்டோ எதுவும் வரல. பக்கம்தான் ஒரு ஒரு 2 கிலோமீட்டர்னு வச்சிங்களேன். அந்த 2 கிலோமீட்டரோட இது பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 27 அப்போது 2013ல் போடுற மீட்ரு பார்த்தா ரூ. 27 தான். ஓகேங்களா? அந்த ரூ. 27க்கு வந்து எந்த இப்போ கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த ஓலா ஊபர் ரபிடோ வந்து புக் பண்ணாங்க. நின்று பார்த்தாங்க, வரல. நான் ஆட்டோவாமான்னு கேட்டேன், இல்லைங்க அப்படின்ட்டு நின்று இந்த ஃபோனை இப்படி பார்த்துன்னே இருந்தாங்க. நான் வந்து கம்முன்னு வந்து நான் ஓரமாக நின்றுட்டேன். வேறு யாருன்னா சவாரி வராங்க. அவங்க கடைசியில் பார்த்தா அவங்களே வந்து கூப்பிட்றாங்க, போல் இங்கே இந்த இடத்துக்கு போனாங்க. நான் என்ன கேட்டேன், ரூ. 60 கொடுங்கம்மா அப்படின்னேன். அப்பா பரவாயில்லையே, சரி ஓகேப்பா உக்காருப்பா. உக்காந்துட்டாங்க. அவங்க வந்து சொல்லிட்டு வராங்க, அப்பா இந்த இடத்துக்கு நான் வரும்போது ரூ. 80 கொடுத்தேன்ப்பா இந்த ஓலா அதில். அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து ஒரு புக் பண்ணால் ஓலாவும் வரல, ரப்பிட்டும் வரல. அவன் வந்து ரூ. 80 போடுறான், ஒருத்தன் ரூ. 90 போடுறான்,
ஒருத்தன் 120 போடுறான், ஒருத்தன் என்னடான்னா 150 போடுறான் அப்படின்னு இது சொன்னாங்க. என்னம்மா இங்கே தாம்மா இருக்குது. பரவாயில்லையேப்பா, உங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களை கேட்டாலே நீங்கள் நியாயமாக தானே கேட்குறீங்க, 60 ரூபான்னு தானே கேட்குறீங்க. ஆனால் அவனுங்க அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த 2013 போட்ட மீட்ரு இருக்குது பார்த்தீங்களா, 27 ரூபா, அந்த அந்த 25 ரூபா, அதில் இப்போ 2 கிலோமீட்டர் போது 2 ரூபாய் ஏறும்னு வச்சிங்களேன், அதுலேருந்து எனக்கு 3 ரூபாவோ இல்லை ஒரு 5 ரூபாவோ எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துரு, மீதிலாம் அவனுங்க மீன் போயிடுவானுங்கம்மா. 150 ரூபா போட்டு உங்களுக்கு எவ்வளோப்பா வரும் அப்படின்னாங்க. ஆமாம் ஆமாம்மா, எங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த இடத்துல இத்தனை கிலோமீட்டர்னு போட்டு எங்களுக்கு ரேட்டு காட்டுறாங்க, ஒரு 40 ரூபான்னு இல்லை 35 ரூபா. ஐயோ பரவாயில்லப்பா, 35 ரூபா கிடைக்கிறேன், நாங்கள் ஏற்றின்னு போயிடுவோம். அவங்க 150 ரூபா போட்டு மொத்தமாக அவன்தமாக ஏற்றின்னு போகிறான். அப்போ உங்களுக்கு வரலையாப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. வரும்போது 80 ரூபாய்க்கு வந்தாங்களாம், போகும்போது ஒருத்தன் 120 ரூபா காட்டுறானா, ஒருத்தன் வந்து 80 ரூபா காட்டுறானா, இன்னொருத்தன் வந்து 100 ரூபா காட்டுறானா. இந்த மாதிரி வந்து ஒரு ரேஞ்சு காட்டுறானுங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இதே தாங்க நடக்குது. நீங்களும் நானும் பேசும்போது ஒரு 10 20 தான் கூடுதலோ குறைப்போ கேட்போம். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்களா, நான் வரும்போது 80 ரூபா கொடுத்தேன்ப்பா, இப்போ 120 ரூபா 100 ரூபா 200 போடுறானுங்கப்பா. ஆனால் அது போட்டால் கூட ஆட்டோ வரலப்பா. எப்படிம்மா வரும்? அவனுங்க போடுற ரேட்டுக்கு எப்படிம்மா வரும்? இங்கே இருக்கிற 10 பக்கத்தில் போகிறதுக்கு இவ்வளோ ரேட்டு போட்டாங்கன்னா எப்படிம்மா வரும்? எனக்கு கொடுக்குறதுக்கு 40 ரூபா கொடுத்து மொத்தமாக அவன் எடுத்துன்னு போனானா, நான் தாம்மா உங்ககிட்ட வாங்கி உங்கள் பாவத்தை நான் சம்பாதிக்கிற மாதிரி தாம்மா ஆகும். அதுதாம்மா கார்ப்பரேட் கம்பெனியோட மூளை, வேலை, செயல் திறன் எல்லாமே. அதனால் நீங்களாக போயிட்டு, உங்களுக்கு தெரியும்ல விவசாயிங்களுக்கு எவ்வளோ இது கஷ்டப்படுறாங்க. ஏங்க கஷ்டப்படுறவங்களும் ஏமாத்துனாங்கன்னா அவங்க கோடீஸ்வரனை தானேங்க ஆகணும். கோடீஸ்வரனை நம்பி இப்போ ஒரு ரிலையன்ஸில் போகிறீங்க, இப்போ ஒரு தக்காளி 2 தக்காளி எக்ஸ்ட்ரா போடுறான்னா வியாபாரிங்க போட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு தக்காளி 2 தக்காளி எடையை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்டேருந்து பிடுங்குவாங்க. ஏன்னா அதுதாங்க கார்ப்பரேட்டோட மூளை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வைரப்பாறை சேனல் மூலியமாக என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட உருட்டு உலகம் 8 பார்ட் மூலியமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.